இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் 3 பகுதியாக இந்த மறையுரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் பகுதி, இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு சொல்லக்கூடிய மைய சிந்தனை, முக்கிய செய்தி. 3 வாசகத்திலும் வரக்கூடிய அந்த செய்தி, முக்கிய செய்தி. 2வது பகுதியாக, சிந்தனையாக, இன்றைய நற்செய்தியினுடைய விளக்கம். இன்றைய நற்செய்தியில் நமக்கு நிறைய விளக்கங்கள் தேவைப்படுகிறது. ஏன் அப்படி இயேசு பேசினார்? பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்ல என்று ஒரு பெண் உதவி கேட்டு வருகிற போது அந்த பெண்ணை பார்த்து அப்படி சொன்னார். ஏன் சொன்னார்? அதுக்குண்டான விளக்கம். 3வதாக, நற்செய்தி வாசகம் நமக்கு தரக்கூடிய வாழ்வுக்கான, நம்முடைய தனிப்பட்ட, நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்வுக்கான சில காரியங்கள். இந்த 3 பகுதிகளாக நாம் பிரித்து இந்த மறையுரையை, இறை சிந்தனையை நாம் தியானிப்போம். இன்றைய வாசகங்கள் வழியாக அல்லது இந்த வாசகங்கள் நமக்கு தரக்கூடிய மைய சிந்தனை என்ன? இன்றைய முதல் வாசகம் எசையா புத்தகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். 56ஆம் அதிகாரம். இந்த வாசகத்தினுடைய மைய சிந்தனையாக நாம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். 56 அதிகாரம் 56 இறை வார்த்தைகள். 7வது இறை வார்த்தை வாசிப்போம். அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். அவர்களை என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும். இறைவேண்டல் செய்யப்படும். என் இல்லத்தில் அவர்களை மகிழ செய்வேன். அவர்களை மகிழ செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும், அவருடைய படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். என் பீடத்தில் நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய, என்னுடைய இல்லம் மக்கள் இனத்து அனைத்துக்கும் உரியது என்று சொல்கிறார். என்ன விஷயம்? எசையா இறைவாக என்ன சொல்ல வருகிறார்? பிற இனத்தாரை பற்றி பேசுகிறார். நமக்கு நன்றாக தெரியும், இயேசு அந்த காலத்திலும் சரி, படை ஏற்பாட்டிலும் சரி, 2 விதமான இனங்கள் இருந்தார்கள். ஒன்று, யாவே கடவுளை ஏற்றுக்கொண்ட யூத மக்கள், யாவே கடவுளை ஏற்றுக்கொள்ளாத பிற இன மக்கள், யாவே கடவுளை வணங்கிய யூத மக்கள், பிற தெய்வங்களை, சிலைகளை வழிபடிய பிற இன மக்கள். இப்படியாக 2 இனத்தார் இருந்தார்கள். இயேசு வாழ்ந்த காலத்திலும் சரி, படை ஏற்பாட்டிலும் சரி. எசையா இறைவாக்கின படை ஏற்பாட்டை சார்ந்தவர். அவர் சொல்லுகிறார், ஒரு காலம் வரும், அப்போது இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல, யூத மக்கள் மட்டுமல்ல, என்னை ஏற்றுக்கொள்ளாத, என்னை வணங்காத பிற இன மக்களும் கூட என்னுடைய திருமலைக்கு வருவார்கள். பழைய ஏற்பாட்டிலே திருமலை என்று சொன்னால் அது எருசலேம் நகரை குறிக்கக்கூடிய சொல். எருசலேம் நகரத்தில் இருக்கக்கூடிய எருசலேம் ஆலயத்தை குறிக்கக்கூடிய சொல் திருமலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எசேயா இறைவாக்கினபடியாக, ஒரு காலம் வரும், அப்போது யூத மக்கள் மட்டுமல்ல, பிற இன மக்களும் கூட எருசலேமுக்கு வருவார்கள். ஆனால் யூத மக்கள் என்ன நினச்சிருந்தாங்க? இந்த எருசலேம் ஆலயம் யாருக்குண்டான ஆலயம், யாருக்குண்டான சொத்து? அது யூத மக்களுக்கு மட்டுமே உண்டான ஒன்று. யூத மக்கள் மட்டுமே கடவுளை வணங்கக்கூடிய ஒரு புனித நகரம். யூத மக்களுக்காகவே கடவுள் கொடுத்த ஒரு ஆலயம் எருசலேம் ஆலயம். இதில் மற்ற ஜாதி, மற்ற பிரிவினத்தார், பிற இனத்தார், மற்றவர்கள் இதுக்குள்ளே வரக்கூடாது என்று அவர் நினைத்தார்கள். ஆனால் எசேயா இறைவாக்கினபடியாக ஆண்டவர் சொல்கிறார், அப்படியல்ல, இந்த திருமலைக்கு பிற இனத்தாரும் வருவார்கள். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், என் திருமலைக்கு அழைத்து வருவேன். நான் கூட்டிகிட்டு வருவேன், அவங்கள வரப்போறதில்லை, நான் அவர்களை அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழ்வுற செய்வேன். யார? யூத மக்களை அல்ல, பிற இன மக்கள், என்னை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். அவர்களை நான் அழைத்து வந்து
இந்த எருசலேம் ஆலயத்தில் நான் அவர்களை மகிழ்வுற செய்வேன். ரெண்டாவது. மூன்றாவது சொல்லுகிறார், அவர்கள் படைக்கும் எரிபலிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். யூத மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்களாம் பாவிகள், அவங்க தேவாலயத்துக்குள்ளே வரக்கூடாது, எருசலேம் ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, அவர்கள் பலியெல்லாம் செலுத்தக்கூடாது, அவர்கள் இந்த கடவுளை வணங்காதவர்கள், இந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் சபிக்கப்பட்ட மக்கள். அதனால தான் பிற இனத்தில் அவங்க பிறந்தாங்க. நாம யூத மக்கள், கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மக்கள், நாம படைக்கிற பலியை தான் கடவுள் ஏற்றுக்கொள்வார். நாம தான் அவருடைய பிள்ளைகள், நாம கொடுக்கறதான் கடவுள் ஏற்றுப்பார். அப்படிலாம் யூத மக்கள் நினைக்கிற போது எசேயா இறைவாக்கினபடியாக ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பலிகளை நான் என்னுடைய பலிப்பீடத்தில் ஏற்றுக்கொள்வேன். இறுதியாக சொல்லுகிறார், என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் எல்லாருக்கும் உரிய இறைவேண்டல் வீடாக இருக்கும் என்று சொல்கிறார். இப்போ இந்த முதல் வாசகத்தில் நமக்கு தென்படுகிற, நமக்கு வெளிப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன? மைய செய்தி, கடவுளுடைய அன்பு எல்லாருக்கும் பொதுவானது, கடவுளுடைய இரக்கம் எல்லாருக்கும் பொதுவானது, கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். யூத மக்களுக்கு மட்டுமல்ல, பிற இனத்தாருக்கும் அவர் உரியவர், சொந்தக்காரர். ரெண்டாவது வாசகத்தில் ரோமியர்க்கிடையே திருமுகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். 11ஆம் அதிகாரம். பவுலடியார் ஒரு வருத்தத்தோடு ஒரு செய்தியை சொல்றார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, பவுலடியார் வாழ்ந்த காலத்தில் யூத மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு வாழ்ந்த காலத்திலும் கூட யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கலை, சதுசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கலை, பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தலைமை குருக்கள் இயேசுவை ஏற்றுக்கலை. இயேசுவை அவங்க எப்படி பார்த்தாங்க? இவன் மரியாவின் மகன்தானே, இவன் யோசேப்பின் மகன்தானே, இவனுடைய சகோதரர் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, இவன் நாசரேத்தை சேர்ந்தவன் தானே, கலிலேயாவை சேர்ந்தவன் தானே, இவன் தச்சனுடைய மகன்தானே. அப்போ இயேசுவை ஒரு குடும்பத்தை வைத்து சூசையின் மகனாக, மரியாவின் மகனாக, கலிலேயா இடத்தை, கலிலேயா பகுதியை சார்ந்தவனாக, நாசரேத்து ஊரை சார்ந்தவனாக பார்த்தாங்களே ஒழிய இயேசுவை கடவுளின் மகனாக, மெசியாவாக அவங்க ஏற்றுக்கலை. இயேசு வாழ்ந்தபோது யூத மக்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கலை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த யூத மக்களைத்தான் கடவுள் தன்னுடைய இனமாக, தன்னுடைய சொந்த மக்களாக கடவுள் ஏற்றுக்கொண்டார், உடன்படிக்கை செய்து கொண்டார். அவருடைய மகன் இந்த உலகத்துக்கு வந்தபோது அதே யூத மக்கள் இயேசுவை கடவுளுடைய மகனாக ஏற்றுக்கலை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பிற இன மக்கள் கடவுளை ஏற்றுக்கலை, பிற இன மக்கள். ஆனால் இயேசு வந்த பின்னாடி பிற இன மக்கள் அல்லது யூதர்கள் அல்லாத மக்கள், யூத மதத்தை சாராத மக்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. பாவிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், பிற இன மக்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ பவுலடியார் சொல்கிறாரு, ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கிறவங்க, ஒரு காலத்தில் கடவுளை ஏற்றுக்கிறவங்க இப்போ இயேசுவை ஏற்றுக்கலை, ஒரு காலத்தில் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு காலத்தில் கடவுளை யூத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் இப்போது அந்த யூத மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு காலத்தில் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத பிற இன மக்கள் இப்போது அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஷிஃப்ட்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இப்போது கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள், முதலில் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போது கடவுளை ஏற்றுக்கலை. இந்த ஷிஃப்ட்டை பற்றி பேசுகிறார், இந்த மாற்றத்தை பற்றி பேசுகிறார். பேசிட்டு ஒன்று சொல்கிறாரு, இந்த யூத மக்கள் இப்போ இயேசுவை ஏற்றுக்கலைன்றதுனால கடவுளுடைய அன்பு அவங்களுக்கு மறுக்கப்படாது. இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனால் கடவுளுடைய உடன்படிக்கை முறிந்து போவதில்லை. இப்போ அவங்க இயேசுவை ஏற்றுக்கலை என்பதனால் அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெறாமல் போக மாட்டாங்க. ஒரு காலத்தில் அவர்களுக்கும் கடவுள் தன்னுடைய இரக்கத்தை காட்டுவார். எப்படி? பிற இன மக்கள் நீங்கள் ஒரு காலத்தில் கடவுளை ஏற்றுக்கலை, ஆனால் இப்போ கடவுள் உங்கள் மேலே இரக்கம் காட்டுவது போல ஒரு காலத்தில் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்போது கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் மீதும் கடவுள் இரக்கம் காட்டுவார். அப்படின்னா என்ன சொல்கிறார் பவுலடியார்? எல்லாருக்கும் கடவுள் இரக்கம் காட்டுவார். இன்றைக்கி நீங்கள் கடவுளை ஏற்றுக்கலாம், உங்கள் மீது இரக்கம் காட்டுவார். இன்றைக்கி சில பேர் கடவுளை ஏற்றுக்காமல் இருக்கலாம், அவர்கள் மீது இரக்கம் காட்டுவார். எல்லா மக்களுக்கும் கடவுளுடைய இரக்கம் உண்டு.
இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு, இவங்களுக்கு இல்லை அப்படின்னு அல்ல என்பதை பவுலடியார் 2வது வாசகத்தில் சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்திலே ஒரு கனானிய பெண் என்பது யூத இனத்தை சாராத பெண், வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடிய கானானிய நாட்டில் சார்ந்த ஒரு பெண் இயேசுவிடம் வருகிறாள். ஒரு கோரிக்கை வைக்கிறாள். என்னுடைய மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள், உடம்பு சரியில்லை, நீங்கள் குணப்படுத்துங்க. கானானிய பெண், யூதர் அல்லாத பெண். இயேசு அந்த பெண்ணினுடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய மகளை குணப்படுத்துகிறாள். இயேசு கேட்குற அதுக்கு நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம். ஆனால் கடைசியில் இயேசு அந்த பெண்ணுக்குண்டான இரக்கத்தை மறுக்கவில்லை. நீ கானானிய பெண் தானே, நீ யூத பெண் இல்லையே, நீ யூத மதத்தை சாரலையே, நீ யூத கடவுளை வழிபடலையே, நீ வேற தெய்வத்தை வழிபடுறியே, உனக்கே நாம் புதுமை செய்யணும். இயேசு கேட்கல, எல்லாருக்கும் அவர் பொதுவாக தன்னுடைய இரக்கத்தை காட்டுகிறார், உதவி செய்கிறார். இதுதான் 3 வாசங்களிலும் வரக்கூடிய மைய செய்தி. கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை பொருத்தி பார்ப்போம். சில சமயத்தில் நாம் இவங்களாம் ரொம்ப பக்தியாக இருக்கிறாங்க, கடவுள் இவங்களை ரொம்ப அன்பு செய்கிறார், இவர்கள் எப்போதுமே கோயிலுக்கு வராங்க, அதனால் இவங்களுக்கு கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமானவங்க, இவங்க எப்பயாவது கோயிலுக்கு வராங்க, இவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை, இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் மீது விசுவாசம் இல்லை, கடவுள் மீது பற்று இல்லை, இவனுக்கு இறை வார்த்தை தெரியல, பைபிள் தெரியல என்பதனால் இவர்களை விட இவர்களை கடவுள் அதிகமாக அன்பு செய்கிறார் என்று மனித பார்வையில் நாம் பார்ப்பது உண்டு. டெய்லி பூசை வரவங்கள, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வரவங்க, பைபிள் படிக்கிறவங்க, இவங்களெல்லாம் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பார், மற்றவர்களெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று மனிதனுடைய பார்வையில் நாம் கூட சில சமயத்தில் அப்படி பார்ப்பது உண்டு. ஆனால் இன்றைக்கி வாசங்கள் ஆண்டு சொல்கிறாரு, ஆண்டுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது, ஆண்டுடைய உள்ளம் வேறு விதமாக இருக்கிறது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுளோ அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். வெளி தோற்றத்தை பார்த்து இவன் பக்தியானவன், வெளி தோற்றத்தை பார்த்து கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவன், வெளி தோற்றத்தை பார்த்து இவன் ரொம்ப கடவுள் மேலே நம்பிக்கை உடையவன், அப்படி நாம் கணக்கிடுகிறோம். ஆனால் இன்றைய வாசம் என்ன சொல்லுது? கடவுள் அப்படியெல்லாம் வெளி தோற்றத்தை பார்ப்பதல்ல, கடவுள் எல்லாருக்கும் தன்னுடைய இரக்கத்தை பொழிகிறார். பிரியமான, ஒருவேளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நம்மையும் கூட இப்படியாக சில மனிதர்கள் பார்க்கலாம். இவன் இதுக்கு லாக்கி இல்லை, இவன் இதுக்கு சரிப்பட மாட்டான், இவனுடைய வாழ்க்கை சரியில்லை, இவன் கடவுளுக்கு பிடித்தமானவாக பக்தியாக நம்பிக்கையாக அப்படியெல்லாம் இல்லை என்று ஒருவேளை மனிதர்கள் நம்மை அப்படியாக பார்த்து ஒதுக்கலாம். இவனுக்கு விசுவாசம் இல்லை, இவனுக்கு ஜெபமே தெரியல, பைபிளே தெரியல என்று வெளிப்புறத்தை பார்த்து நாம் குறைந்த விசுவாசம் உள்ளவர்கள் அல்லது நம்பிக்கையற்றவர்கள் அப்படி மனிதர்கள் நம்மை பார்க்கலாம். ஒருவேளை குருக்கள் கூட பார்க்கலாம், திருச்சபை கூட உங்களை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய பார்வை அப்படி அல்ல, நான் அப்படி ஒருபோதும் யாரையும் பார்ப்பதில்லை, நான் எல்லோருக்கும் என்னுடைய இரக்கத்தை கொடுக்கிறேன், எல்லோருக்கும் என்னுடைய அன்பை கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தி இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், கடவுளுடைய அன்பு எனக்கு இருக்கிறது, கடவுளுடைய இரக்கம் எனக்கு இருக்கிறது. நீங்களும் கூட சில சமயத்தில் நினைக்கலாம், நான் எல்லா நாளும் பூசைக்கு போகலை, பல சமயத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமை பூசையை கூட நான் தவறுகிறேன், எனக்கு பைபிளை பற்றி தெரியல, பாவ சங்கீதனம் எனக்கு செய்ய தெரியல, அல்லது இறை வார்த்தை எனக்கு தெரியல, பூசையில் நான் பக்தியை பங்கெடுக்க தெரியல, மந்திரங்கள் தெரியவில்லை, ஜெபமாலை சொல்ல தெரியல. இதெல்லாம் நான் நியாயப்படுத்தலை, இதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி இல்லை. ஆனால் அதெல்லாம் நமக்கு வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் செய்ய வேண்டும். ஆனால் அதை வைத்து, இந்த சிந்தனையை வைத்து, கடவுள் என்னை அன்பு செய்யலை, கடவுளுடைய இரக்கம் எனக்கு இல்லை, கடவுளுடைய கிருபை எனக்கு கிடைக்காது, கடவுளுடைய உதவி எனக்கு கிடைக்காது என்று நாமே கடவுளுடைய அன்பை குறுகிய வட்டத்தில் பார்க்கக்கூடிய மனிதர்களாக நாமே மாறி போகிறோம். மற்ற நமக்கு சொல்லலை, நாமே அது போல் நினைக்கிறோம், எனக்கெல்லாம் கடவுள் உதவி செய்யலாம், பூசைக்கு போல, எனக்கெல்லாம் கடவுள் உதவி செய்வாரா, நான் பாவசியமே பண்ணல, கடவுள் எனக்கு உதவி செய்வாரா, எனக்கு பைபிளே தெரியல.
இன்னைக்கு வாசனை நமக்கு சொல்லுது அப்படி அல்ல. வேற்று தெய்வத்தை வழிபட்ட கானானிய பெண் வருகிற போது உதவி செய்கிறார். என்னுடைய மக்களை திருமலைக்கு அழைத்து வந்து அவர்களை நான் மகிழ்விப்பேன். இன்னைக்கு முதல் வாசத்தை ஆண்டு சொல்றார், பிற இனத்தாரை நான் என் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து நான் அவர்களை மகிழ்விப்பேன். ஒருவேளை நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை இருக்கு, ஐயோ எனக்கு குறைந்த நம்பிக்கை இருக்கு, குறைந்த விசுவாசம் இருக்கு, எனக்கு அவ்வளவாக கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு ஆண்டு சொல்றார், அந்த நிலையிலும் கூட என் மகனே மகளே நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீ என்னை நேசிக்கல, ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை தேடி வரல, ஆனால் நான் உன்னை தேடி வருகிறேன். நீ என்னை கேட்கல, ஆனால் நான் உனக்கு கொடுக்கிறேன். கடவுளுடைய அன்பை என்ற 3 வாசங்கள் மிக அற்புதமாக அளவில்லாத அன்புடையவர் கடவுள் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய 2வது பகுதியான பார்ப்பது இந்த நற்செய்தியினுடைய விளக்கம். ஏன்னா நமக்கு நிறைய கொஸ்டின் வருகிறது. அந்த கானானிய பெண் வருகிறாள். நான் ஏற்கனவே சொன்ன யூத பெண் அல்ல, அவள் வேற்று தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு பெண். பல டாக்டர்ஸ் பல மருத்துவ எல்லாம் பார்த்திருப்பாள். தன்னுடைய மகளுக்கு குணம் பெற்றுக் கொடுக்க எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் இயேசுவிடம் வருகிறாள். நாம் கூட பல சமயத்தில் அப்படி தான் இருப்போம். கடைசியில் தான் ஆண்டவரை நம்புவோம். மருத்துவர் கைவிட்டு நம்முடைய கையிலேருந்து எல்லா பணமும் போயிட்டு எல்லா மருத்துவ எல்லாம் போயிட்டு அதுக்கு பின்னாடி தான் கடவுள் தான் கதி அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் கடவுளை தேடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி கடவுளை தேட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கடவுள் தேவையில்லை அவங்களுக்கு. கடைசியில் வந்து ஆண்டவரை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார். இந்த பெண் அப்படியாக வருகிறாள். ஆனால் இவள் வேற்று மதத்தை சார்ந்தவள், கானானிய மதத்தை சார்ந்தவள். ஆனால் இயேசுவிடம் வருகிறாள், ஆண்டவரே என்னுடைய மகள் பேய்க்குள்ளாகி துன்புறுகிறாள், உதவி பண்ணுங்க. இயேசு ஒரு 3 காரியத்தை செய்கிறாங்க. நாம் செய்யக்கூடிய காரியத்தை 3 காரியத்தை இயேசு பண்ணுறார். முதல் காரியம் என்னன்னா, பதில் சொல்லவில்லை. அவள் வந்து உதவி கேட்கிறாள், எந்த பதிலும் சொல்லாமல் கடந்து போகிறார். அந்த பெண்ணை கடந்து போகிறார். பதில் சொல்ல எந்த மறுமொழியும் சொல்லலை. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பதில் சொல்லலை அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மக்கிட்ட எதாவது கடன் கேட்க வந்தாங்கன்னா அப்படி பதில் சொல்லாமல் அப்படி போயிடுது. நம்மக்கிட்ட ஏதோ உதவி கேட்க வந்தாங்கன்னா அப்படி பதில் சொல்லாமல் போகிறோமே. அதுபோல இயேசு போகிறார். உதவி கேட்ட பின்னாடியும் சில இடங்களில் அவரே போய் உதவி செய்வார். ஒரு விதவை கைம்பெண்ணுடைய மகன் இறந்து போகிறாள். பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. இயேசுகிட்ட யாருமே போய் உதவி கேட்கல. அவரே போகிறார், பாடையை தொடுகிறார். அவர்கள் நிற்கிறார்கள். மகனை நான் உனக்கு சொல்ல எழுந்துரு என்கிற போது அந்த வாலிப பையன் எழுந்து நிற்கிறான், உயிர் தெடுகிறான். அங்கே இயேசுகிட்ட யாருமே கேட்கல. அப்படி கேட்காத இடத்துல இயேசு தானாக சென்று உதவி செய்கிறார். ஆனால் இந்த இடத்துல அந்த பெண் வந்து கேட்கிறாள், உதவி கேட்கிறாள். ஆனால் இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மறுமொழி சொல்லாமல் கடந்து போகிறார். இது ஒரு இயேசு செய்யக்கூடிய காரியமா? ஒரு இறைமகன் செய்யக்கூடிய காரியமா? அன்பான கடவுள் என சொல்லக்கூடிய இயேசு பண்ணுவாரா? பண்ணலாமா? ஒரு கொஸ்டின் நமக்கு வருகிறது. அடுத்ததாக அவள் தொடர்ந்து வருகிறாள். வந்து எனக்கு உதவி செய்ய கேட்கிற போது இன்னொரு வார்த்தையை சொல்றார், அம்மா நான் யூத மக்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு கிடையாது. நீ கானானிய பெண், யூத மக்கள் யூத குலத்தாருக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கானானிய பெண்ணை சேர்ந்தவங்க, கானானிய இனத்தை சார்ந்தவங்க, எனக்கு ஜூஸ் தான் முக்கியம், யூத மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுள் எல்லாருக்கும் உரித்தானவர். அதான் முதல் வாசல் நம்ம பார்த்தோம். எல்லா மக்களையும் என்னுடைய ஆலயத்தை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன கடவுளுடைய மகன் இங்கே சொல்கிறாரு, நான் யூதர்களுக்காக வந்தவன், பிற இனத்துக்காக கிடையாது. இந்த வார்த்தை இப்படி ஏன் சொல்லணும்? பல இடங்களில் யூதர்கள் அல்லாத மக்களுக்கு இயேசுவை குணப்படுத்துகிறார். நூற்றுவ தலைவன், அவன் யூதன் கிடையாது. நூற்றுவ தலைவனுடைய வீட்டுக்கு போகிறார். அவன் சொல்ல, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீ ஊழியன் குணமடைவான். அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். அவன் யூதன் கிடையாது. ஆனால் இங்கே அந்த பெண்ணுக்கு நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? நீ கானானிய பெண்ணாயிற்று, நான் யூதர்கள் தானே வந்தேன் அப்படின்னு சொல்ல. இது எப்படி ஏசு ஏன் அப்படி சொல்லணும்? மூன்றாவதாக பார்க்கிற போது இன்னும் கொடுமையான ஒரு வார்த்தை, காயப்படுத்தக்கூடிய வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது. அப்போ நாய்க்குட்டி யாருன்னு சொல்றாரு? அந்த கானானிய பெண்ணை சொல்லுகிறார். நான் யூத மக்களுக்கு புதுமை செய்வேன், உங்களுக்கு கிடையாது. அது பாலிஸ்டாக கூட சொல்லலை. பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல. இந்த 3 காரியங்கள் இயேசு சொல்லுகிறார். நம் மிகப்பெரிய கொஸ்டின், எப்படி இவரை போய் ஒரு கடவுள், இவர் அன்பானவர், இரக்கம் உள்ளவர், பரிவு உள்ளவர் என்று நாம் சொல்ல முடியும்?
அப்போ இந்த வாசகத்துக்கு நமக்கு விளக்கம் தேவை. நாம் யாராவது கேட்டால், என்ன உங்கள் கடவுள் ஒரு பெண்ணை பார்த்து நாயின்னு சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவு எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையல்ல அப்படின்னு சொல்ல அப்படின்னா, ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், சொல்லியிருக்கக்கூடாது தான் அப்படின்னு நம்ம தலையாட்டிட்டு போயிடுவோம் இல்லைங்களா? பிரியமானவர்களே, முதல் விஷயம், இயேசு வாழ்ந்த காலத்தினுடைய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் பிற இனத்தாரை நாய்கள் என்று கூப்பிட்டார்கள். நாம் கடவுளுடைய பிள்ளைகள், இவர்கள் நாய்கள். யூத மக்கள் மனிதர்கள் கூட அல்ல. 3 காரியத்துக்காக நன்றி சொல்லுவாங்க யூதர்கள். ஒன்று, நாங்கள் யூதர்களாக பிறந்தோம் என்பதற்காக கடவுளே உமக்கு நன்றி. 2வது, நாங்கள் பிற இனத்தில் பிறக்கவில்லை என்பதற்காக கடவுளே உமக்கு நன்றி. 3வதாக, நாங்கள் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், யூத ஆண்களாக பிறந்திருக்கிறோம், அதற்காக நன்றி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் யூதர்கள் ஆண்களாக பிறந்திருக்கிறோம், எதற்காக? ஒரு விலங்காக பிறக்காமல் இருக்கிறோம், அதற்காக நாங்கள் நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாயாக நாங்கள் பிறக்கலை, ஒரு பிற இனத்தானாக நாங்கள் பிறக்கலை, ஒரு பெண்ணாக நாங்கள் பிறக்கவில்லை, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணாக பிறக்காமல் ஒரு ஆணாக பிறந்ததுக்காக நன்றி, ஒரு விலங்காக பிறக்காமல் ஒரு மனுஷனாக பிறந்ததுக்காக நன்றி, ஒரு பிற இனத்தில் பிறக்காமல் நாங்கள் யூத இனத்தில் பிறந்ததுக்காக நன்றி. எந்த அளவுக்கு அவங்க ஒன்றுபடுத்துறாங்க அப்படின்னா, நாயாகவும் பெண்ணாகவும் பிற இனத்தனாகவும் நாங்கள் பிறக்கலை, அதற்காக நன்றி. அப்போ நாயும் பெண்ணும் பிற இனத்தானும் ஒன்று, சேம். அப்போ அப்படி தான் வந்து யூத மக்கள் பிற இனத்தாரை பார்த்தாங்க, நாய்களாக பார்த்தார்கள், மனிதர்கள் கூட பார்க்கல. ஆனால் இவங்களை என்ன சொல்லிக்கிட்டாங்க, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுக்கு சொந்தமானவங்க. இயேசு இதை சாதாரண மனுஷன் இதை சொல்லியிருந்தால் பரவாயில்ல, இயேசு சொல்கிறார். இதை எப்படி புரிஞ்சு கொள்வது? பிரியமானவர்களே, இங்கே இயேசு அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தினாலும் அவர் ஒரு சோதனையை அந்த பெண்ணுக்கு வைக்கிறார். அதுதான் சோதனையை வைக்கிறார். இந்த பெண் பிற கடவுளை வழிபடக்கூடிய ஒரு பெண், வேற்றினத்தை பெண். ஆனால் இப்போது அவள் வந்து இயேசுவை அட்ரஸ் பண்ண அந்த வார்த்தையும் முக்கியம். முதல் தடவையாக இயேசுவிடம் அவள் எப்படி இயேசுவை அழைத்தாள்? என்னன்னு சொல்லி கூப்பிட்டா இயேசுவை? தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். இயேசுவை தாவீதின் மகனே என்று அழைத்தாள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு ஒரு பெயர் தாவீதின் மகனே, அதாவது மெஸ்ஸியா. தாவீதின் குலத்திலிருந்து தான் யார் வருவாங்க? மெஸ்ஸியா வருவார். அப்போ இந்த பெண் இயேசுவை தாவீதின் மகனே என்று அழைக்கிறாள். மறைமுகமாக என்ன சொல்கிறாள்? அவள் நீரே மெஸ்ஸியா என்பதை சொல்லுகிறாள் மறைமுகமாக. இப்போ இயேசு இவள் உண்மையாகவே இயேசு தாவீதின் மகனே மெஸ்ஸியா என்று உள்ளூர நம்பி என்னை அழைத்தாளா, அல்லது மேலோட்டமாக என்னை அழைத்தாளா என்பதை டெஸ்ட் பண்ணுறார். உள்ளூர நான் மெஸ்ஸியா என்பதை இவள் நம்பி விசுவசித்து அழைத்தாளா, அல்லது எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்ற எண்ணத்திலே அழைத்தாளா? அதனால் பதில் சொல்லலை, மறுமொழி சொல்லவில்லை. நான் யூத மக்களுக்காக வந்தேன்னு சொல்கிறாரு. பிள்ளைகளுக்குண்டான உணவு எடுத்து நாய்களுக்கு போடுவதில்லை, யூத மதத்தில் இருக்கக்கூடிய யூத மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அதையும் சொல்கிறாரு. இதை கடந்து அவளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சோதிக்கிறார். எவ்வளவும் சொன்னாலும் அவளுடைய நம்பிக்கை தொடருமா, கட்டாயிடுமா? நம்பிக்கைக்குண்டான ஒரு சோதனையை வைக்கிறார். அப்போ அந்த பெண் என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த பெண் அங்கிருந்து போகவில்லை. நீ என்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உள்ளூர நான் நம்புகிறேன், நான் உங்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டேன், நீங்கள் தான் என்னுடைய கதி என்று தன்னுடைய முழு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதனால், உள்ளூர நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதனால் இயேசு அதை உணர்ந்து சொல்கிறார், அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்று சொல்கிறார். அந்த பெண் விசுவாசத்தில் ஜெயித்தாள். விசுவாசத்தில் வந்த தடைகளை எல்லாம் உடைத்து, உண்மையாகவே உம்மை கடவுளாக நான் ஏற்றுக்கொண்டு தான் அழைத்தேன், உண்மையாக நீ இறைமகன் என்பதை நான் நம்பிதான் உதவி கேட்க வந்தேன் என்று தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். அதன் பின்பாக இயேசு அவளை குணப்படுத்துகிறார். அது வரைக்கும் பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியில்லைன்னு சொல்ல இயேசு இப்போ என்ன சொல்கிறாரு? அந்த பெண்ணை பார்த்து இப்போ என்ன சொல்ல? நம்பிக்கை பெரிய. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை
அம்மா. விவிலியத்தில் அம்மா என்கிற வார்த்தை மதிப்புக்குரிய வார்த்தை. கானாவு திருமணத்தில் மரியாவை எப்படி அழைக்கிறார்? அம்மா. இதை பற்றி நான் என்ன செய்ய முடியும் என்று மாதா பார்த்து கேட்கிறார். மதிப்புக்குண்டான வார்த்தை அம்மா விவிலியத்தில். பிள்ளைகளுக்கு உண்டான உணவு எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியில்லை, நாயாக சொல்லப்பட்ட அதே இடத்துல அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பார்த்த பின்னாடி மிக பெருமையாக சொல்கிறார் அம்மா என்று மதிப்பு கொடுத்து ஆண்டவர் கூப்பிடுறார். மதிப்பு மட்டுமல்ல, அவர் கேட்ட உதவியை செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியினுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு சோதனை ஆண்டவர் இயேசு கொடுத்தார், அவ்வளவுதான். ஒரு சோதனை கொடுத்து அவருடைய நம்பிக்கையை சோதித்தார். அந்த நம்பிக்கையில் வெற்றி அடைந்தால் உதவியை பெற்றுக்கொண்டாள். மூன்றாவதாக இந்த வாசகம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? ஒன்று, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் சாதிக்க வேண்டுமென்றால், வெற்றி அடைய வேண்டுமென்றால் தொடர் போராட்டம் தேவை, தொடர் முயற்சி தேவை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில காரியம் நம்ம எடுப்போம், கொஞ்ச நாள் செய்வோம், அதுக்கு பின்னாடி விட்டுடுவோம். அல்லது 2 நாள் செய்வோம், 2 நாள் விட்டுடுவோம், திருப்பி 2 நாள் செய்வோம், திருப்பி 2 நாள் விட்டுடுவோம். இது தொடர் முயற்சி அல்ல. இந்த பெண் நமக்கு சொல்லிக்கூடிய முதல் பாடம் தொடர் முயற்சி. ஜபம் மட்டும் இல்லை, ஆன்மீகம் மட்டுமல்ல, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் கூட, யார் தொடர்ந்து ஒரு இலக்கை நோக்கி போகிறோமோ வெற்றி அடைவோம். தடைகள் வந்தாலும் தொடர்ந்து நாம் போராடுகிற போது நீங்கள் வெற்றி அடைவீங்க. இது முதல் செய்தி. இதுக்கு மேலே அதுக்கு விளக்கம் தேவையில்லை. ஸோ நாம் ஒரு சேலஞ்சு எடுக்கிறோம், ஒரு காரியத்தை செய்யணும், இதை இப்படி பண்ணணும், இதில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் விட்டு விட்டு செய்வதல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அவர் ஒரு ஓட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் ப்ராக்டிஸ் எடுத்தால் ஜெயிப்பாரா? இல்லை அப்பப்போ ப்ராக்டிஸ் எடுத்தால் ஜெயிப்பாரா? இல்லை, தொடர்ந்து தொடர்ந்து. வாழ்க்கை இதுதான். எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து நாம் செய்கிற போது நாம் வெற்றி அடைவோம். ஒன்று. ரெண்டாவது, இயேசு அந்த பெண்ணை அவமானப்படுத்தினார். பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவு எடுத்து நாய்க்குடியில் போடுவதில்லை, ரொம்ப காயப்படுத்தக்கூடிய வார்த்தை. நான் இஸ்ரேல் மக்களுக்கு தான் வந்தேன், உனக்கு இல்லை, காயப்படுத்தக்கூடிய வார்த்தை. பிரியமானவர்களே, சில சமயத்தில் இந்த உலகத்தார் நம்மை காயப்படுத்துவார்கள், ஏளனமாக பேசுவாங்க, மட்டம் தட்டுவாங்க, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் உனக்கு கிடைக்காது, உன்னால் முடியாது, உன்னால் இயலாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ரீஆக்ஷன் என்ன? அதுக்குண்டான நம்முடைய எதிர்வினை என்ன? என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை கோபப்படுத்திட்டாங்க, என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க என்று நாம் கோபப்படுவோம். ஆனால் இந்த பெண் கோபப்படலை. இன்னும் எங்களை அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் அப்படி கோபப்படலை. மாறாக, எப்படியாவது நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று வேறு வழியை கையாளுகிறாள். பிள்ளைகளுக்கு போட வேண்டிய உணவை எடுத்து நாய்க்குழுக்கு போடுவது சரியில்லை என்று சொல்லுகிற போது அவள் வேறு வழியை கையாளுகிறாள். கீழே சிந்துகிற அந்த அப்பத்துண்டுகளை நாய்கள் தின்னுமே. ரீஆக்ஷன் கிடையாது, ப்ரோ ஆக்ஷன். வேறு விதமாக அவள் தனக்கு தேவையை பெற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கி ரொம்ப எமோஷனாக நம்ம சில விஷயங்களை யூஸ் பண்ணோம். ஒரு வார்த்தை சொன்ன உடனே கோபப்படுகிறோம், அல்லது கோபப்பட்டு நம்முடைய ஒரு வார்த்தையினால் உறவை நாம் துண்டித்து விடுகிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த கோபம், ரீஆக்ஷன், எதிர்வினை ஆற்றுவது வழியாக உறவுகளை துண்டித்து இருக்கிறோம். என்னை இன்சல்ட் பண்ணிட்ட, கேவலப்படுத்திட்ட, அவமானம் பேசிட்ட, கோபம் பேசிட்ட, அசிங்கமாக பேசிட்ட. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த ரீஆக்ஷன் வழியாக, எதிர்வினை வழியாக நாம் நம்முடைய உறவுகளை துண்டித்து இருக்கிறோம். சொல்லுவாங்க பிரியமானவர்களே, உறவுகளை வளர்ப்பது என்பது தென்னை மரம் வளர்ப்பது போல. தென்னை மரம் நல்லா வளர்ந்து காய்களை கொடுப்பதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஃபாதர், நீங்களே சொல்லுங்கள். எனக்கும் தெரியாது, சும்மா வச்சுப்போம். பல ஆண்டுகள் ஆகும். ஒரு தென்னை மரம் வளர்ந்து உறவுகளை வளர்ப்பதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் ஒரு சொல் வழியாக நம்முடைய உறவுகளை முறித்து கொள்வது என்பது எப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் தென்னங்காய் கீழே விழுந்துடும். ஒரு நிமிஷம் போதும், தென்னங்காய் கீழே விழுந்துடும். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது தென்னை மரத்தில் இருக்க தென்னங்காய் கீழே விடுறதுக்கு. ஒரு வார்த்தை உங்களுடைய உறவுகளை ஒட்டுமொத்தமாக பிரித்துவிடும், தென்னங்காய் கீழே விடுவது போல. ஆக நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? நம்ம இன்சல்ட் பண்ணும்போது, அவமானப்படுத்தும் போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிற விதமாய் நாம் நடந்து கொள்கிறோமா? அல்லது அதோடு உன் உறவு வேணாம், உன் சம்பந்தம் எனக்கு வேணாம், உன் தொடர்பு வேணாம், உன் நட்பு எனக்கு வேணாம்னு சொல்லி
நாம் எதிர்வினை ஆற்றுகிறோமா என்பது 2வது கேள்வி. இந்த சிந்தனைகளில் நாம் தொடர்ந்து பங்கேற்போம்.